வணக்கம் நண்பர்களே. இது நான் இப்போ இந்த பதிவில் சொல்கிற விஷயம் சமுதாயத்திற்கோ நம் நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கோ ஒரு பெரிய முக்கியத்துவமான விஷயம் இல்லை. ஆனால் ஒருவித புரிதலுக்காக நான் சொல்கிறேன். என்ன புரிதலுக்காக சொல்கிறேங்கிறத இந்த பதிவோட கடைசியில் சொல்லிடுறேன். ஜனநாயகன் அப்படின்னு படம் ஏன் அதை பற்றி பேசுகிறேன்னா, அதில் நடிச்சிருக்க நடிகர் அரசியலில் ஒரு முதலமைச்சர், அரசியலில் நுழைந்து முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுற ஒரு மனுஷன். அந்த படம் சினிமா தேட்டர்கள் அவரை இப்போ திரைப்படமாக பார்ப்போம். அந்த ஜனநாயகன் படம் திரையரங்குகளில் வெளியிடுறதுல ஒரு சிக்கல் இருக்குது. என்ன, பொதுவாக முன்னாடி இருந்த சிஸ்டம், திரை விநியோகஸ்தர்களுக்கும் பட தயாரிப்பாளர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளருக்கும் இந்த சிஸ்டமே வேறு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கலெக்ஷனில் %, அது எத்தனை % கேட்குறாங்க? ஜனநாயகன் படத்துக்கு 75லேருந்து 80% கேட்குறாங்க. டேக்ஸ் போக, டேக்ஸ் நீங்கள் கழிச்சிட்டு மீதி தொகை எவ்வளவோ, கட்டணம் எவ்வளவோ, அதில் 75லேருந்து 80% விநியோகஸ்தர்கள் கேட்குறாங்க. இப்படி கேட்டால் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு என்ன கிடைக்கும்? எப்படி கரண்ட் பில் கட்டுறது, எப்படி ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்கறது, தேட்டரை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சிக்கலில் மாட்டியிருக்காங்க. அப்போ இந்த ஜனநாயகன் படத்தை ஏன் நீங்கள் குறிப்பிட்டு பேசுகிறீங்க, இது குறிப்பிட்டு பேசுகிற அளவுக்கு உள்ள படமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் இருக்கிற ஒரு முக்கியமான சிக்கல் என்னென்னா, அடுத்து நான் தான் முதலமைச்சர் வருவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நடிகர் அந்த படத்தினுடைய கதாநாயகன். அதனால் அந்த படத்திற்கு கொஞ்சம் மதிப்பு கூடியிருக்கு. இந்த மதிப்பு கூடின காரணத்திற்காக இது கடைசி படம்னு வேறு சொல்லிட்டார். அதனால் அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ ஜனநாயகன் படத்தை திரையிடணுமா வேணாமா அப்படிங்கிற முடிவில் திரையரங்கு உரிமையாளர்கள் ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 75லேருந்து 80% கொடுத்துட்டு இந்த தேட்டரை ஓடணுமா அப்படின்னு நினைக்கிறவங்க, சரி ஓடட்டும், இதுலேருந்து ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த படத்தை வெளியிடுவாங்க. மற்றவங்க இந்த படத்தை வெளியிட மாட்டாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்க திரையரங்குகளில் 70லேருந்து 75% இந்த படத்துக்காக புக் ஆகிருக்குன்னு. இது குறையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அதாவது ஜனநாயகன் படம் வெளியிடும் திரையரங்குகளுடைய எண்ணிக்கை குறையும். ஏன்னா 75லேருந்து 80% கேட்டால் அப்புறம் யார் இதை படத்தை எடுத்து போட்டு என்ன லாபம் சம்பாதிக்க முடியும்? இதை சொன்னது திருப்பூர் சுப்பிரமணியம் அப்படிங்கிற திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர். தொடர்ந்து ஜனநாயகன் படம் அதிக தேட்டரில் வெளியாகுமா இல்லையாங்கிறது என்ன காரணம்னா, இது கடைசி படம், இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொன்ன விஜய், முதல்ல நான் சொன்னேன்ல என்ன காரணம் சொல்லிடுறேன். இந்த பதிவுக்கு முக்கியமான காரணம் அதுதான். விஜய் இதை தீர்த்து வைப்பாரா? தொடர்ந்து பேசுவோம்.